ஜூலை 26 காணொளி, சனிக்கிழமைக்கான காணொளி. இலக்கிய நோபல் விருது பெற்ற மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற, ஆஸ்கர் விருது 1938, இலக்கிய நோபல் விருது 1925 பெற்ற புகழ்பெற்ற அயர்லாந்து நாடக ஆசிரியர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா. சார்ஜ் பெர்னாட்ஷா எல்லாம் தெரியும். அவர் எந்த நாட்டுக்காரன்னு தெரியுமா? அயர்லாந்துக்காரர். உலக புகழ்பெற்ற அயர்லாந்து நாடக ஆசிரியரும் படைப்பாளியுமான ஜார்ஜ் பெர்னாட்ஷா பிறந்த தினம் என்று. அயர்லாந்து டப்ளின் நகரில் 1856 பிறந்தார். அரசு வேலையுடன் தானிய வியாபாரமும் செய்து வந்த தந்தை வருமானத்தை குடித்தே அளித்தார். வறுமையில் வாடிய குடும்பம் வீட்டு வாடகைக்கு கூட பணம் இல்லாமல் கடற்கரையில் ஓட்டைப்படகில் வசிக்க நேர்ந்தது. 10 வயதில் பள்ளியில் சேர்ந்தார். 4 ஆண்டுகள் மட்டுமே படித்தார். புத்தகம் படிப்பதில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார். பாடகியான தாய் சிறுவன் பெர்னாட்ஷாவையும் அழைத்து கொண்டு கணவரை பிரிந்தார். வாரம் அம்மா தரும் 1 பவுண்டு பணத்தை புத்தகமாக செலவிட்டார். சிறு வயதில் தாயிடம் கற்ற இசை பின்னாளில் இவரை இசை விமர்சகராக மிளிர வைத்தது. இங்கிலாந்து சென்று எஸ்டேட் அலுவலகத்தில் எழுத்தராக வேலைக்கு சேர்ந்தார். அப்போது நிறைய எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பினார். அவை திரும்பி வந்தாலும் தொடர்ந்து எழுதினார். பத்திரிகைகளில் அவரது படைப்புகள் வெளியாக தொடங்கின. விடோயர்ஸ் விடோயர்னா கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆன ஆம்பளைங்க என்ற முதல் நாடகத்தை 1892 எழுதினார். 60க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கிறார். பல நாடுகளில் இவை பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் லண்டன் நாடக மேடைகள் உற்சாகமான, சென்டிமெண்ட் நிறைந்த பொழுதுபோக்கு அரங்குகளாக இருந்தன. அதை நீதி, அரசியல், பொருளாதார விவரங்களை எடுத்து கூறும் மன்றங்களாக மாற்றினார். இவரது அனைத்து படைப்புகளுமே சமூகத்தில் நிலவி வரும் சிக்கலை பிரதிபலித்தன. இவரது எழுத்து போலவே நிஜ வாழ்க்கையின் பேச்சிலும் நகைச்சுவை, நையாண்டி அதிகம் கலந்திருக்கும். 5 நாவல்கள், 2 சிறுகதை தொகுப்புகள் மற்றும் ஏராளமான கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார். பிரிட்டன் சோசலிஸ்ட் அமைப்பான பேபியன் சொசைட்டி உறுப்பினர்களுடன் இணைந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நிறுவனத்தை 1895 தொடங்கினார். இன்னைக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோமே, அது ரொம்ப முக்கியமான நிறுவனம். பிரிட்டன் சோசலிஸ்ட் அமைப்பான பேபியன் சொசைட்டி உறுப்பினர்களுடன் இணைந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தொடங்கியிருக்கிறார் ஒரு எழுத்தாளர், நாடகாசிரியர், நாவல் ஆசிரியர், கதாசிரியர், விமர்சகர், கடிதவியலாளர் என பன்முகத்திறன் கொண்டவர் இவர் சுமார் 2.50 லட்சம் கடிதங்கள் எழுதியதாக கூறப்படுகிறது. நாடகங்களுக்கு நீண்ட முன்னுரை எழுதுவார். இவை சில நேரம் நாடகத்தை விட பெரிதாக இருக்கும். இவரது இசை விமர்சனங்கள் ஷாஷ் மியூசிக் என்ற பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 1925 கொடுக்கப்படுகிறது. பிக்மலியன் என்ற படத்தின் திரைக்கதைக்காக ஆஸ்கர் விருது 1938 கொடுக்கப்படுகிறது. ஆகிய 2 பிரதான விருதுகளையும் பெற்ற ஒரே படைப்பாளி இவர்தான். புகை, மது தொடாதவர், சைவ உணவு பழக்கத்தை பின்பற்றுபவர், தள்ளாத வயதிலும் சுறுசுறுப்பாக மாநாடுகளுக்கு செல்வதும் உரையாற்றுவதுமாக சுழன்றார். படிப்பதையும் எழுதுவதையும் இறுதி வரை நிறுத்தவே இல்லை. ஆங்கில இலக்கிய உலகில் மகத்தான பங்களிப்பு வழங்கிய பெர்னாட்ஷா 94 வயசு 1950 மறைந்தார். சனிக்கிழமை ஜூலை 26 காணொளி. புகழ்பெற்ற நாடகாசிரியர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா, அவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 1925 கொடுக்கப்படுகிறது. பிக்மலியன் என்ற படத்தின் திரைக்கதைக்காக ஆஸ்கர் விருது 1938 கொடுக்கப்படுகிறது. ஜார்ஜ் பெர்னாட்ஷா நம்ம பேசுகிறோம். அவர் எந்த ஊருக்காரனா? அயர்லாந்துக்கார்.
அயர்லாந்தோட அரசியலமைப்பிலிருந்து சில பகுதிகளை நம்ம வாங்கியிருப்போம். அது என்னதுன்னு சொல்லி நீங்கள் தேடி தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.